எல்லாருக்கும் வணக்கம். அந்த நாளில் கூட வேதத்தில் வசனத்தை வாசித்து 1000 வருஷ அரசாட்சி குறித்து தியானிப்போம். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 15வது வசனம். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாக இருக்கிறார் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலை மேல் ஏறினார். ஜனங்க இயேசுவை ராஜாவாக்கி விடலாம், நமக்கு பஞ்சமும் பசியும் தேவன் பார்த்து கொள்வார், ராஜா தானே படி போடுகிறவர். ஆகவே இவர் 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேர் கொடுக்குறாரு, மீதியானதை 12 குடல் எடுக்கிறாரு. ஆகவே இவரை ராஜாவாக்கி விட்டால் நம்ம நாட்டுக்கு பஞ்சம் மறைந்து விடும். ஆகவே இவரை ராஜாவாக்கும்படி ஜனங்க இவரை பிடிச்சிக்கிட்டு போகிறதுக்கு ஆயத்தமாக இருந்தபோது அதை அறிந்து விலகி மலை மேல் ஏறினார். ஆகவே இந்த பூமியில் இயேசு மாம்ச பிரகாரமாக ராஜாவாக இருப்பதில்லை. நம்ம தான் ராஜாவாக இருக்க போகிறோம். தேவன் நமக்குள்ளே இருந்து ஆளுகை செய்வார். அதே போல் சாத்தானும் மாம்சத்தில் இருந்து ஆளுகை செய்வதில்லை. சாத்தான் அவனுடைய ஆளுக்கு, அவனுடைய வேலைக்காரனுக்கு அவனை பணிந்து கொண்டால், என்னை பணிந்து கொண்டால் இதெல்லாம் தருவேன். அப்போ சாத்தானை எப்படி பணிந்து கொள்கிறார்கள்? சத்தியத்தை விட்டு தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாவிட்டால் மற்றதெல்லாம் சாத்தானுடைய வழிபாடு. சத்தியத்தின்படி சென்றால் அது தேவனுடைய வழிபாடு. ஆகவே இன்றைக்கி ஜனங்க வார்த்தைக்கு விரோதமாய் பல காரியத்தை கற்றுக்கிட்டு வேதத்தை தப்பாக சொல்லி கொடுத்துட்டு இயேசு வருவார், எருசலேமில் ராஜாவாக இருப்பார். இயேசு சொல்கிறாரு, நான் இந்த உலகத்தில் ராஜாவாக இருப்பதில்லை. பிலாத்து கேட்குறான் இயேசுகிட்ட. யோவான் சுவிசேஷம் 18வது அதிகாரம் 36-37 இயேசு பிரத்யுத்தமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதாக இருந்தால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. ஏன் சொல்கிறாரு? மாம்ச பிரகாரமாக என் ராஜ்யம் இந்த உலகத்தை ஆளுவதில்லை. ஆனாலும் தேவன் தான் சர்வலோகத்தையும் ஆளுகிறார். மாம்ச பிரகாரமாக இயேசு இந்த உலகத்தில் தாவீதின் சிங்காசனத்தில் உட்காந்துட்டு தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு தேவன் கொடுப்பார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். தாவீதின் குமாரன் இயேசு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட நம்ம குமாரர்கள். ஆகவே தேவனுடைய ராஜ்யம் நம்ம கைக்கு வருது. அதான் இயேசு சொல்கிறாரு. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரத்யுத்தமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். அங்கே மேலே சொல்கிறாரு, இவ்வுலகத்து இதல்லன்றாரு. அப்படி இருக்கும்போது நான் ராஜா தான்றாரு. ஆகவே சர்வலோகத்துக்கும் அவர் தான் ராஜாவாக இருக்கிறாரு. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்து பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தியத்தை கேட்கிறான், என் சத்தத்தை கேட்கிறான். அப்போ சத்தியவானுக்கு தேவனுடைய வார்த்தையை சத்தியமாக ஏற்றுக்கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழுகிற நமக்கு தான் தேவன் இந்த ராஜ்யத்தை தருகிறார். தேவனுடைய ராஜ்யம் எப்படி ஆளுகை செய்யப்பட வேண்டும்? பரலோக ராஜ்யம் அவர் ஆளுகை செய்கிறாரு. பூமியிலும் அவருடைய ஆட்சி தான் நடக்குது. மாம்ச பிரகாரமாக இயேசு இந்த உலகத்தில் இருந்து நம்மளை மாதிரி பிறந்தார், இறந்தார். ஆனால் இப்போ வேறு பரிமாணத்தில் இருக்கிறாரு. இயேசு எப்போ வருவார்? உலகம் முடியும் போது. 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்சு 7 வருஷம் சாத்தானுடைய ஆட்சி முடிஞ்சு, ரோமாபுரி கோமாளி தாத்தா ஆட்சி முடிஞ்சு, அதுக்கு பின்னாடி முத்திரையில் உடைச்சி நொக்கி புடைச்சி தொடச்சி, அதுக்கு பின்னாடி ஒரு கூட்ட ஜனத்தை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவங்களையும் பரிசுத்தவான்களையும் கொண்டு வந்து இவங்களையும் மறுரூபமாக்கி, அதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டு ஒரே தேவனை ஆராதிக்கிற ஜனங்க, ஒரு கூட்ட ஜனங்க மனவாட்டியாக எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 1-11 வரைக்கும் வாசித்தா அதான் ரகசிய வருகை. 1000 வருஷ அரசாட்சியில் மரித்தவர்கள் யாரும் இந்த பூமியில் வந்து ஆளுகை செய்வதில்லை. ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும். ஆகவே மரித்து போனவர்கள் யாரும் இந்த பூமியில் வந்து மறுபடியும் அவங்க திருமணம் செஞ்சு வாழுவதில்லை. அது தப்பாக சொல்லி கொடுக்குறாங்க. சிரஞ்சேதம் பண்ணப்பட்டவர்கள் என்றால் தேவனுக்காக தன்னைத்தானே சிறையாக்கி கொண்டு கரையாகாமல் உலகத்தால் கரைப்படாமல் உலக வழிபாட்டுக்கு மரித்தவர்கள்.
கொலோசியர்கள் நிருபம் 2:20 உலக வழிபாட்டுக்கு மரித்தவர்கள், அங்கே சிரஞ்சேதம் பண்ணப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே மரித்தவர்கள் யாரும் மறுபடியும் மாம்சத்தில் வந்து திருமணம் செஞ்சு பழகி பெருகுவது இல்லை. மரித்த பரிசுத்தவான்களும் வருவதில்லை. மரித்த எல்லாருமே 1000 வருஷம் முடிவளவும் உயிரடைவதில்லை. ஆக இயேசுவும் இந்த உலகத்தில் வந்து நம்மளை மாதிரி இருந்து அல்லது மகிமின் சரீரத்தில் இருந்து இந்த பூமி ஆளுவதில்லை. நமக்குள்ளே இயேசு இருந்து நாம் தான் ஆளப் போகிறோம். யூதர்கள், உலகத்தையே யூதர்கள் ஆளப் போகிறாங்க. அது இன்னும் அவங்களுக்கு வெளிப்படவில்லை. இயேசு ஏற்றுக்கொண்டாங்களா? அந்த இஸ்ரேல் நாடு சொந்த நாடு கிடையாது, உலகமே சொந்த நாடாய் தேவன் மாற்றி தருகிறார். ஆகவே இந்த வேத வசனத்தை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு இயேசு மறுபடியும் 2வது வருகையில் வந்து செத்தவனை எழுப்பி, இதெல்லாம் தப்பான விளக்கங்கள். உயிரோடு இருக்கிற நம்ம, இயேசுக்குள்ளே மரித்தவர்கள் நம்ம தான் என்றென்றைக்கும் மரணத்தை காணாதபடி 1000 வருஷம் அரசாட்சி. இன்னைக்கு சாத்தான் என்றும் பிசாஸ் என்றும் ஆதி பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை கட்டி பாதாத்தில் பூட்டி நமக்கு தருவார் 1000 வருஷம் அரசாட்சி டியூட்டி. தேவன் அந்த சாத்தானை கட்டி விட்டால் நமக்கு 1000 வருஷம் அரசாட்சி. யூதருக்கு மனம் திரும்புவாங்க, உலகத்தை டிசைன் பண்ணி கொடுப்பார். தேவன் தான் தரணும். இன்றைக்கோ நாளைக்கோ இன்னும் 5 வருஷமோ 10 வருஷமோ இன்னும் 100 வருஷமோ இன்னும் 1000 வருஷம் கூட ஆகலாம். அது தேவனுடைய கணக்கு, அது தேவனுடைய சித்தம். ஆகவே நம்ம வேதத்தை சரியாய் புரிந்து கொண்டு இயேசு உலகம் முடியும் போது தான் வருகிறார். ஆகவே அவர் வரும்போது சூரியன் இருளடையும். சூரியன் இருளடைஞ்சால் இங்கே 1000 வருஷம் ஆட்சி நடத்த முடியாது. ஆகவே நம்ம சரியாக விளங்கிக்கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்வார். வேதத்தை வாசிப்போம், யோசிப்போம், விசுவாசிப்போம். 1000 வருஷ அரசாட்சிக்காக காத்திருப்போம். கர்த்தர் தருவார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.